உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த துர்காவோட ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது. சிஸ்டர், சீக்கிரமா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போனா போடுங்க. வந்து கொத்தா தூக்கிட்டு போட்டோம். கொடு. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. அட்ரஸ் சொல்லுங்க. ஓகே மேடம், இமிடியேட்டா இப்பவே கிளம்பிட்டோம். லஞ்ச ஒழிப்புத்துறை வரப்போகுது. கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. தொக்கா மாட்ட போறான். என்ன சிஸ்டர் இது? டியூட்டிக்கு கிளம்பின துர்கா திரும்பி வந்திருக்கா. ஐயோ, இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறை வரலையே. விடு, அவ இப்ப திரும்பி வந்தது கூட ஒரு வகையில நல்லதுதான். நல்லதா? எப்படி சிஸ்டர் சொல்றீங்க? அதிகாரிங்க வந்து சோதனை போடும்போது அந்த துர்கா கையும் களவுமா சிக்குவால, கையில விலங்கு போட்டு தர தரன்னு இழுத்துட்டு போவாங்கல்ல. ஆமாமா, சூப்பர் சிஸ்டர், சூப்பர். என்ன சிஸ்டர், அதிகாரிகள் எல்லாம் போறாங்க வெறும் கையோட. ஏன் சிஸ்டர் அவளை அரெஸ்ட் பண்ணாம இவனும் மட்டும் எங்க போறானுவோ சிஸ்டர்? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய், நீ பணத்தை வச்சியா இல்லையா, இல்ல ஆட்டைய போட்டுட்டியா? ஐயோ சிஸ்டர், சத்தியமா சொல்றேன் சிஸ்டர், 5 லட்சம் ரூபாய் பணத்தை சொலையா தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சிட்டு தான் வந்திருக்கிறேன் சிஸ்டர். ஐயோ, நம்ம மேல சந்தேகப்படுது. துர்கா, கேவலமான வேலையை பாப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊரை விட்டு துரத்த திட்டம் போட்டுதானே என் வீட்டுல இந்த பணத்தை மறைச்சு வச்சுட்டு லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு அவங்களை போன் பண்ணி வர சொன்னீங்க. அப்படியே பார்த்த மாதிரியே டீடைலா சொல்றாளே. நான் உங்களுக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக என்ன இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? குழந்தை தேவி கிட்ட நான் அன்பா பாசமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படியா கீழ்த்தரமா நடந்துப்பீங்க? இப்படி ஒரு மோசமான ஆளை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏய், உன் போலீஸ் பவர் எல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எங்களோட பணம் கிடையாது. இந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. ஐயோ, சிஸ்டர் என்ன லூஸ் ஆயிடுச்சா? 5 லட்சத்தை அவங்களுக்கு இல்லன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் பணத்தை எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? நடிக்காதீங்க, இது உங்களோட பணம் தான். நான் டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பணத்தை மறைச்சு வச்சுட்டு போன் பண்ணி ஆபீசர்ஸ வர வச்சிருக்கீங்க. நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாளே. இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். தேவிக்காகவும் அவங்க அப்பாவுக்காகவும் இப்போ உங்களை இதோட விடுறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ண காரியத்துக்கு 2 பேரையும் உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிருப்பேன். என்ன போலீஸ்ங்கிற திமிர்ல பேசுறியா? நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. போய் சொல்லாதீங்க. உங்க 2 பேரை தவிர வெளியாளுங்க யாருமே என் வீட்டுக்குள்ள வரல.
என் மேல இருக்கிற வெறுப்புல நீங்க 2 பேரும் தான் இதை பண்ணிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். இனிமே இப்படி ஏதாவது பிளான் பண்ணீங்க, யாருக்காகவும் பார்க்க மாட்டேன். கம்பி எண்ணெய் வச்சிருவேன், ஜாக்கிரதை. இந்தாங்க உங்க பணம். என்ன சிஸ்டர், அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கிளி கிழிச்சிட்டு போறா? அநியாயமா 5 லட்சம் ரூபாய் பணத்தை தூக்கி கொடுக்க பாத்தீங்களே. அந்த இன்ஸ்பெக்டர் நல்லவளா இருக்க போக பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு போறா சிஸ்டர். அதே பணத்தை அவ கொண்டு போயிருந்தானா நமக்கு தானே சிஸ்டர் லாஸ். முட்டாள். அவ பணத்தை கொடுத்ததும் நாம பேசாம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நாம தான் செஞ்சோன்னு ஆயிடாது. ஆமால, ஆனாலும் ஃபைனல் ரிசல்ட் அதானே சிஸ்டர். அந்த இன்ஸ்பெக்டர் தான் நம்மள நம்பலையே. அத பத்தி பிரச்சனை இல்ல. நாம அவ வீட்டுக்குள்ள பணத்தை மறைச்சு வச்சது உடனே அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அட ஆமா சிஸ்டர். நான் ஃபோன் பண்ணி அதிகாரிங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவ வீட்டுக்கு வந்து மறைச்சு வச்சிருந்த பணத்தை எப்படி கண்டுபிடிச்சு எடுத்தா? ச்சே, ஒண்ணுமே புரியலையே. ஆமால சிஸ்டர், இது எப்படி சிஸ்டர் நடந்துச்சு? துர்கா என்ன சொன்னாங்க? அவங்க தான் பணத்தை வீட்டுல மறைச்சு வச்சாங்களா? எதுக்காக அப்படி பண்ணாங்களா? தேவி கிட்ட நான் பழகிறது பிடிக்காம என்ன தேவி கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இப்படி மோசமா நடந்திருக்காங்க. துர்கா, அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சூர்யா, சொல்லுங்க அத்தை. நாளை மறுநாள் மாரியோட 3வது வருஷ நினைவு நாள் வருது. இப்பதான் எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வருஷம் 3 ஆகி போச்சு. ஆமா பெரியம்மா, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. மாரியோட நினைவு நாள சிறப்பா நம்ம கும்பிடணும் சூர்யா. அதுக்கு ஏற்பாடு பண்ணிடு. சரிங்க அத்தை, எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, அப்படியே பண்ணிக்கலாம். என்ன இது, சாமுண்டீஸ்வரத்தை கால் பண்றாங்க? ஹலோ அத்தை. ஹலோ சூர்யா, எப்படி பார்க்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. குழந்தை தேவி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவ ரொம்ப நல்லா இருக்கா அத்தை. யார் சிஸ்டர்? மாரி இறந்துட்டாங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல சூர்யா. அதனால தான் நான் மாரி டெத்து கூட வரல. நாளை மறுநாள் மாரியோட நினைவு நாள் தானே? ஆமா அத்தை, ஆமா. சரி, நாளைக்கு நான் அங்க இருப்பேன். காலையில கிளம்பி வந்துடுறேன். சரிங்க அத்தை, ரொம்ப சந்தோஷம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.